பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல நம்ம செந்தில் என்ன சொல்றாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி அந்த குடும்பம் எங்கள பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாப்ல. இல்லன்னா அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்ல. ஆனா பாண்டி இருந்துகிட்டு தப்பெல்லாம் அவங்க மேல வச்சுக்கிட்டு, நம்ம மேல எப்புட்றா அவங்க கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க? அது மட்டும் இல்லாம இது குடும்ப பிரச்சனை. இத போய் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே முட்டுக்கட்டைய போட்டுர்றாப்ல. இதனால எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஏற்கனவே ப்ரொமோவுல. இப்ப நம்ம சரவண வந்து தங்கமயில்ட்டருந்து டைவர்ஸ் வாங்கி குடுத்துருங்கப்பா அப்படின்னு வேறயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் நம்ம தங்கமயிலு பொலம்புன்னு பொலம்பி அழுதுகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைவர்ஸ் கேட்குறாங்க. டைவர்ஸ் மிச்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். அப்படி இப்படின்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாக்கியம் வந்து டைவர்ஸ் அவங்க வாங்கிடுவாங்களா? நான் தான் சும்மா விட்டுருவேனா? அப்படின்னு சொல்லி ஆம், தூம், தூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பயங்கர ராக்காச்சி மாரி அது வேறையா குதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் செந்தில் இருந்துகிட்டு வேணும்னே பாண்டியன வெறுப்பேத்துறதுக்காக, "நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. கல்யாணம் பண்றப்ப எப்படியெல்லாம் பெருமை பீத்துனீங்க. இப்ப பார்த்தீங்களா அண்ணனோட வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு?" அப்படின்னு வேறையா பாண்டியன குத்தி காமிக்கிறாப்ல. இத பார்க்குற மீனா, "வேணாம் இங்க வேணாம். வாங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்ப மீனா வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸுக்கு போற வழியில தங்கமயிலு மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அழுதுகிட்டே ஃபோன் பண்றப்ப, "இப்ப எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல மாமா என்னைய டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றாரு. நீங்க கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "இதுல நான் என்ன செய்யறதுக்கு இருக்கு? நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் கடைக்கு கிளம்புறாப்புல, சரவணன் "நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கோமதி அங்க வந்து, "ஒரு நிமிஷம் உள்ளார வாங்கன்னு" கூப்பிடுறாங்க. என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.